வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஒரு தாய், ஒரு மகள் கதையின் 7வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். இன்று இரவு ஆண்டியுடன் தங்க முடிந்ததே என்பதிலும், கணவனும் என்று இருக்கிறானே என்பதிலும் கடுகத்தனை நிம்மதி ஏற்பட்டிருந்தது பேஜுக்கு. அந்த நிம்மதி நாய்க்குட்டியை கட்டி அணைத்தபடி ஆண்டி அழுது கொண்டிருப்பதை பார்த்ததுமே பறந்து விட்டது. நீ முன்னெல்லாம் இப்படி அப்பாவோடு சண்டை போட மாட்டியே, இப்ப ஏம்மா இப்படி இருக்க? என்று அவன் மறுபடி கேட்டபோது, என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஒரு வினாடி திகைத்து போனாள். பிறகு கஷ்டப்பட்டு புன்னகை செய்து சமாளித்துக் கொண்டு, அது ஒன்றுமில்லை கண்ணா, நீ குழந்தை, அதனால் தெரியவில்லை. பெரியவர்கள் எப்பவும் இப்படித்தான். ஏதாவது வருத்தம் ஏற்பட்டாலும் சரி, பயம் ஏற்பட்டாலும் சரி, அறிவில்லாமல் ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போடுவார்கள். காட்டு கத்தலாய் கூச்சலிடுவார்கள். பாவம், நீ இத்தனை வருத்தப்படுவாய் என்று தெரியாது. சாரி என்றாள். இருந்தாலும் நீ அப்பா கிட்ட பேசுறப்போ ரொம்ப தான் கோபமா பேசுற என்றான் ஆண்டி. உன் அப்பா எனக்கு துரோகம் செய்கிறார். நம் குடும்பமே சின்னா பின்னமாகி விட்டது என்று அந்த சிறுவனிடம் எப்படி சொல்ல முடியும்? ஆஸ்பத்திரியில் ஆலியுடன் கூடவே இருக்கிறேன் இல்லையா? அதிலே எனக்கு ரொம்ப கவலையாகிவிட்டது. அதனால் தான் கோபம் வருகிறது என்றாள். ஏன் கவலைப்படணும்? ஆலி தான் நல்லா தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னாயே என்றான் ஆண்டி மறுபடியும். பெரியவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை அந்த குழந்தையால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தான் மிகவும் நேசிக்கும் அப்பாவும் அம்மாவும் ஏன் இப்படி சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என்பது அவனுடைய சின்ன மூளைக்கு எட்டவில்லை. என்னவோ, எப்பவும் எனக்கு உங்களை பற்றியெல்லாம் கவலைதான் என்றாள் பேஜ். உன்னை பற்றி கவலை, ஏழையை பற்றி கவலை. அப்பாவை பத்தி அப்பாவை பத்தி கவலைப்பட மாட்டியாம்மா? நிச்சயமாய் அவரை பற்றியும் தான் என்று சொல்லிவிட்டு ஒரு கதை புத்தகத்தை எடுத்து அவனுக்கு படிக்கலானாள் அவள். சில நிமிடங்களில் ஆண்டிக்கு தூக்கம் கண்ணை சுழற்றுவது தெரிந்தது. போய் அப்பாவுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு வா என்று அவனை அனுப்பினாள். ஆண்டி போன போது பிராட் யாருடனோ டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தான். குட் நைட் அப்பா என்று ஆண்டி சொன்னதும் ம் ம் என்று கையை மட்டுமே அசைத்து பதிலளித்து அனுப்பிவிட்டான். கடுமையான மன உளைச்சலில் இருந்தான் அவன். பேஜின் மீது மட்டுமல்ல, ஆண்டியின் மீதும் கூட கோபமாக வந்தது. இன்று இரவு இங்கே வருவதற்கும் தங்குவதற்கும் ஸ்டிபானியிடம் பெரும் வாக்குவாதம் பண்ணி அனுமதி பெற்று வந்திருந்தான். ஆனால் இங்கே நிம்மதி கிடைக்கவில்லை. ஸ்டிபானியும் முன் போல இல்லை. தங்கள் காதல் விவகாரம் பேஜுக்கு தெரிந்து விட்டதால் தைரியமாக சண்டை போட துவங்கி இருந்தாள். ஆண்டி திரும்பி வந்ததும், அப்பா யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கார் என்று சொல்லிவிட்டு படுத்த சற்று நேரத்தில் தூங்கிவிட்டான். ஸ்டிபானியுடன் தான் பேசிக் கொண்டிருப்பான் என்று பேஜ் யூகித்துக் கொண்டாள். கோபத்தை அடக்கிக் கொண்டு சமையல் அறைக்கு சென்றாள். முன்னறையில் பிராட் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. ஆனால் அவனிடம் எதுவும் பேசவில்லை. இனிமேல் பேசுவதற்கு எதுவும் இல்லை. பண்ணி இருந்த சமையலை பிராடுக்கும் ஆண்டிக்கும் போட்டு விட்டதால் எதுவும் மிச்சம் இருக்கவில்லை. காஃபி மட்டும் தயாரித்து குடித்துக் கொண்டிருந்தாள். நிழலாடியது. திரும்பி பார்த்தாள். வந்தது பிராடுதான். சோர்வும் வருத்தமும் அவன் முகத்தில் படிந்திருந்தன. என்னவோ ஒன்றும் சரியில்லை என்று பெருமூச்சு விட்ட அவனை ஏறிட்டு பார்த்தாள். ஜீன்ஸும் டி ஷர்ட்டும் அணிந்து பளிச்சென்று காட்சியளித்த அவனை கண்டதும் இவ்வளவு காலமாக அவனை பார்க்கும் போதெல்லாம் என்ன பரவசம் ஏற்பட்டதோ அதே பரவசம் ஒரு வினாடி ஏற்பட்டது. மறு வினாடி மறைந்தது. இல்லை இல்லை, இவர் யாரோ அந்நியன். 16 வருடம் கணவன் மனைவியாக வாழ்ந்த போதிலும், 2 குழந்தைகளை பெற்றுக்கொண்ட போதிலும், முன்பின் பழகியிராத ஒரு புதியவனைப் போல அவன் அவளுக்கு தோன்றினான். சற்று முன் ஆண்டி அழுது கொண்டிருந்த காட்சி ஞாபகம் வரவே ஆண்டிக்கு கூட கொஞ்சம் புரிந்து விட்டது என்றாள். ஆமாம், ஒரு விபத்து என்றால் ஒரு விபத்து அல்ல, 2 விபத்து. அவன் சரேல் என்று அவளை திகைப்புடன் நோக்கி, 2 விபத்தா என்றான். ஆமாம், ஏலிக்கு ஏற்பட்டது ஒன்று, நமக்கு ஏற்பட்டிருப்பது 2. ஏலிசன் குணமாகிவிட்டால் எல்லாம் சரி செய்து கொள்ளலாம் என்றான் பிராட். அவன் பேசிய விதம் அவளுக்கு ஆச்சரியம் ஏற்படுத்தியது. ஸ்டிபானியை விட்டு வர முடியாது என்று அடம் பிடித்தவர் எல்லாம் சரி செய்து கொள்ளலாம் என்கிறாரே,
மனம் மாறிவிட்டாரா? இந்த இல்லறம் உயிர் பிழைப்பதற்கு இன்னமும் சாத்தியம் இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கிறதா? அவளால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அதாவது நமக்குள் ஏதாவது ஒரு ஏற்பாட்டுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன் என்றான் அவன். நமக்குள் என்றால்? சீறினாள் பேஜ். நாமும் அந்த ஸ்டிபானியும் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்கிறீர்களா? சகிக்கவில்லை. கொஞ்ச நேரம் அவள் பேச்சை எடுக்காதீர்கள், எனக்கு குமட்டுகிறது. பிராட் மௌனமாக தலையை குனிந்து கொண்டான். ஸ்டிபானியை நினைக்கையில் ஒரு பக்கம் அவனுக்கும் எரிச்சலாகத்தான் இருந்தது. ஆலிசனுக்கு விபத்து ஏற்பட்டது முதல் அவள் தன்னை அதிகமாய் நிர்பந்திப்பதாக அவனுக்கு தோன்றியது. அதிக நேரம் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறாள். இரவு வேளைகளில் அவன் வீடு திரும்ப வேண்டும் என்று தெரிந்திருந்தும் தன்னுடன் தங்கும்படி பிடிவாதம் பிடிக்கிறாள். பேஜை காட்டிலும் தனக்குத்தான் அவன் அதிக சொந்தம் என்று நிரூபிக்க விரும்புகிற மாதிரி இருக்கிறது. பிராட் மேலே ஏதோ சொல்ல வாய் எடுக்கும் முன் பயங்கரமான கூச்சல் ஒன்று கேட்டது. ஆண்டியின் அறையில் இருந்து ஒரே பாய்ச்சலில் இருவரும் ஓடினார்கள். படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து அலறிக் கொண்டிருந்தான் ஆண்டி. ஏதோ கெட்ட சொப்பனம் கண்டு பயந்து போய் தூக்கம் கலையாமலேயே கத்திக் கொண்டிருந்தான். முதலில் பிராட் தான் உள்ளே சென்று அவனை அணைத்து கொண்டு முதுகில் தட்டி கொடுத்தான். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, பயப்படாதே. சொப்பனம் கண்டாயா? நீ பெரிய பையனாச்சே, இப்படியெல்லாம் பயப்படலாமா? சீச்சி என்றான். ஆனால் ஆண்டி கூச்சலை நிறுத்த நெடுநேரம் பிடித்தது. விம்மி விம்மி அழுது கொண்டே, நாம எல்லாரும் கார்ல போற மாதிரியும் கார் எதுலயும் மோதிட்ட மாதிரி இருந்ததுமா. என்னையும் லிசியையும் தவிர எல்லாரும் செத்துட்டாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே ரத்தம், கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. நீயும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான் கார் மோதிட்டது என்றான். பிராடும் பேஜும் குற்ற உணர்வோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆண்டி படுத்து கொண்டான். படுக்கை ஈரமாக இருப்பதை கண்டாள் பேஜ். அவன் படுக்கையை நினைப்பது நின்று போய் பல வருடங்களாகிறது. இன்று ரொம்ப ரொம்ப பயந்திருப்பதால் தான் இப்படி. அவனை தூங்க செய்துவிட்டு திரும்புகையில், ஆலியை பற்றி ஆண்டி ரொம்ப பயந்து போயிருக்கிறான் என்றாள் பேஜ். அவன் பயத்துக்கு அது மட்டும் காரணம் இல்லை, அது உனக்கும் தெரியும் என்றான் அவன். தெரியும் என்று பேஜ் ஒப்புக்கொண்டாள். நான் கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போய் தங்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு வழியாய் அவளுடன் போய் இருந்து விடலாம் என்று பார்க்கிறீர்கள், அப்படித்தானே என்றாள் பேஜ் வெடுக்கென்று. ஏன், நான் ஹோட்டலில் அறையெடுத்துக் கொள்கிறேன் அல்லது தனியாக ஒரு வீடு பார்த்து கொள்கிறேன் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்த போது டெலிபோன் மணி அடித்தது. சட்டென எடுத்தாள் பேஜ். அவள் நினைத்தது போலவே ஆஸ்பத்திரியில் இருந்துதான் கூப்பிட்டார்கள். நான் டாக்டர் ஹேமர் மேல் பேசுகிறேன் என்றார் நியூரோ சர்ஜன். என்ன டாக்டர்? சொல்லுங்கள் டாக்டர். ஆலிசனின் மூளையில் வீக்கம் பெரிதாகி கொண்டு வருகிறது, அழுத்தமும் அதிகமாகி இருக்கிறது. அதனால் அவளுக்கு மார்பை அடைத்தது. இப்போதைக்கு உடனடியாய் அபாயம் இல்லை, ராத்திரியை தாண்டி விடுவாள். ஆனால் நாளை காலை மூளையில் ஆபரேஷன் செய்யலாம் என்றிருக்கிறோம். இன்னொன்றா? 4 நாளைக்குள் 2வது ஆபரேஷனா? ஆமாம்மா, வேறு வழி இல்லை. ஆபரேஷன் பண்ணாவிட்டால் என்ன ஆகும் என்பதை சொல்லாமல் நிறுத்தி கொண்டார் டாக்டர் ஹேமர்மேன். நீங்களாவது உங்கள் கணவராவது வந்து ஆபரேஷனுக்கு சம்மதித்து கையெழுத்து போட வேண்டும். நாளை காலை 8:15 வந்து விடுங்கள், 10 மணிக்கு ஆபரேஷன் என்று கூறி போனை வைத்து விட்டார் டாக்டர். அவளையே பார்த்து கொண்டிருந்த பிராட், மறுபடியும் ஆபரேஷன் பண்ண போகிறார்கள்? கடவுளே, எவ்வளவு தடவை தான் ஆபரேஷன் செய்வார்கள் என்றான். ஆமாம் என்றாள் பேஜ். மறுபடியும் ஆபரேஷன் செய்வார்கள். அவள் மூளை நார்மலுக்கு வருகிற வரையில். வராவிட்டால் என்றான் பிராட். பழைய அச்சங்கள் அவனை திரும்ப ஒட்டி கொண்டன. நார்மலுக்கு வந்தாலும் வராவிட்டாலும் ஆலிசன் நம்முடைய பெண். அவளை கடைசி வரை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. சரி, உன் இஷ்டம் எப்படியோ அப்படியே செய் என்று சொல்லிவிட்டு படுக்கையில் சாய்ந்தான் அவன். விபத்துக்கு முன்னால் இருந்த ஆலிசனின் உருவம் அவள் கண் முன்னே நின்றது. எவ்வளவு அழகான அற்புதமான பெண்! இப்போது குற்றுயிரும் கொலையுயிருமாய் சிதைந்து உருவமே தெரியாமல் உடம்பெங்கும் டியூப்களும் கட்டுகளுமாய் கிடக்கிற அலங்கோலம். பேஜ் தன் நைட் கவுனை எடுத்து கொண்டிருப்பது தெரிந்தது. ஆஸ்பத்திரிக்கு போகப் போகிறாயா என்ன என்றான். இல்லை, ஆண்டியுடன் படுத்துக் கொள்ளப் போகிறேன். நீ இங்கேயே படுத்துக் கொள்ளலாம், நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவள் வெளியே நடந்தாள்.
ஆண்டியின் சின்ன கட்டிலில் அவனை அணைத்துக் கொண்டு ஒண்டி படுத்த போது ஓயாமல் கண்ணீர் வழிந்தது. இரவு பூரா வழிந்து கொண்டே இருந்தது. கன்னமும் பிடரியும் நனைந்து தலையணை சொத சொதவென்று ஈரமாகிவிட்ட பின்னரும் அவளுடைய அழுகை நிற்கவில்லை. எதெல்லாம் சாஸ்வதம் என்று நினைத்திருந்தாளோ அதெல்லாம் போன பின் அழுகை ஒன்றுதான் அவளுக்கு மிச்சமிருந்தது. டாக்டர் ஹேமர்மேன் சொல்லி இருந்தபடி காலை 8:15 ஆஸ்பத்திரிக்கு வந்துவிட்டாள் பேஜ். ஆபரேஷன் செய்யலாம் என்பதற்கான பேப்பர்களில் கையெழுத்திட்ட பின்னர் ஆலிசனை பார்க்க சென்றாள். இன்னும் அவள் கோமா நிலைமையிலேயே இருந்தாள். எல்லா கருவிகளும் மானிட்டர்களும் இயங்கிக் கொண்டிருந்தன. அந்த நேரத்துக்கு ஐசியு அறையில் விசிட்டர்கள் யாரும் இல்லை. ஆலிசனுடன் அவளை தனியே விட்டுவிட்டு நர்ஸ்கள் வெளியேறிவிட்டார்கள். தங்கள் இடத்தில் இருந்தபடியே அவர்கள் கம்ப்யூட்டர்கள் மூலமாயும் திரைகள் மூலமாயும் ஆலிசனை கண்காணிக்க முடியும். ஆலிசனின் கையை பிடித்து கொண்டு அவள் அருகிலேயே உட்கார்ந்திருந்தாள் பேஜ். அவளுக்கு கேட்கிறதா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாமல் மெதுவே ஏதாவது பேசிய வண்ணம், நடுநடுவே அவள் கன்னத்தை வருடிய வண்ணம், குனிந்து முத்தமிட்ட வண்ணம் இருந்தாள். 9:30 மணிக்கு ஆலிசனை ஆபரேஷன் அறைக்கு அழைத்து போய்விட்டார்கள். 8 அல்லது 10 மணி நேரத்துக்கு ஆபரேஷன் நடக்கும் என்று டாக்டர் ஹேமர்மேன் சொல்லி இருந்தார். ஆலிசன் இந்த ஆபரேஷனில் பிழைத்தால் தான் உண்டு என்றும் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். தன்னந்தனியே தன் சிந்தனைகளுடன் போராடியபடி காத்திருந்தாள் பேஜ். ஆபரேஷன் அறையில் என்ன நடந்து கொண்டிருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே பயமாக இருந்தது. திடீரென்று நர்ஸ் வந்து, உங்கள் பெண் இறந்துவிட்டாள் என்று தெரிவிப்பாளோ, அதை எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறோம்? அவளுக்கு உடம்பு நடுங்கியது. ஆண்டியை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு வருவதாக பிராடு சொல்லி இருந்தான். சொன்னபடியே வந்தான். பேஜன் வெளிரி போன முகத்தை கண்டதும், என்ன சொன்னார்கள் என்று கேட்டான். புதிதாய் ஒன்றும் சொல்லவில்லை என்றாள் அவள் மெதுவாக. பின்னர் ஆபரேஷன் அறைக்கு அவளை எடுத்துக்கொண்டு போன போது ஆலி என்ன அழகாக இருந்தாள். அவளை எழுப்பி பேச வேண்டும் போல் என் மனசு துடித்தது. அவள் எழுந்திருக்கவில்லை என்றபோது விழிகளில் கண்ணீர் முட்டி தழும்பியது. அதை அவன் பார்க்காத வண்ணம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். தன் உணர்ச்சிகளை அவனிடம் காட்டிக்கொள்ள அவளுக்கு பிடிக்கவில்லை. அவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பழகிய அந்யோன்யமும் போய்விட்டன. யாரோ அந்நியன் போல இருக்கும் இவரிடம் நமக்கென்ன பேச்சு என்பது போல வெறுத்து போயிருந்தது அவள் மனம். வாழ்க்கையில் ஒவ்வொருவர் எவ்வளவு எளிதாக கழன்று கொண்டு போய்விடுகிறார்கள். ஒரு சில நிமிடங்களுக்குள் எல்லாம் எப்படி மாறிவிடுகின்றன. பகல் பொழுது நீண்டு கொண்டே போயிற்று. அசௌகரியமான நாற்காலிகளில் உட்கார்ந்தபடியே நேரத்தை செலவழித்தார்கள் இருவரும். யார் யாரோ வருவதும் போவதுமாக இருந்தார்கள். பிராடும் பேஜும் பேசிக்கொள்ளவே இல்லை. எப்போதாவது ஆலிசனை பற்றிய பழைய ஞாபகம் வரும். 2 வார்த்தை பேசுவதற்குள் வேதனை ஏற்பட்டு பேஜ் நிறுத்தி விடுவாள். பிற்பகல் 4 மணிக்கு இருவரும் சிற்றுண்டி சாலைக்கு போய் உணவு அருந்திவிட்டு திரும்பினார்கள். தாரன்சன் எதிரில் வந்தான். எல்லாம் நல்லபடியாகும், கவலைப்படாதீர்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு தன் மகள் க்ளோவை பார்க்க சென்று விட்டான். பேஜும் பிராடும் அந்த சிறிய வெயிட்டிங் அறையில் கடிகாரத்தையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் டாக்டரின் வருகைக்காக. 6:15 மணிக்கு முடிவில்லாத டென்ஷனால் 2 பேருமே மயங்கி விழுந்துவிடக்கூடிய நிலையில் இருந்தபோது டாக்டர் வந்தார். குபீர் என்று எழுந்த பிராட், எப்படி இருக்கிறாள் என்று கேட்டான். நாங்கள் எதிர்பார்த்ததை விட தேவலை என்றார் டாக்டர். அப்படியென்றால் என்று மறுபடி பிராடு தான் கேட்டான். பேஜ் எழுந்திருக்கவில்லை. நாற்காலியின் கைப்பிடிகளை பிடித்து கொண்டு இறுக்கமாக உட்கார்ந்திருந்தாள். எழுந்து நின்றால் தலை சுற்றி விழுந்து விடுவோம் என்று அவளுக்கு அச்சம். ஆபரேஷனை தாக்கு பிடித்திருக்கிறாள் என்றார் டாக்டர். ஆரம்பத்தில் எங்களுக்கு ரொம்ப பயமாகத்தான் இருந்தது. மூளையில் இருந்த அழுத்தத்தை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைத்திருக்கிறோம். இன்னும் சில வாரங்கள் கழித்துத்தான் சரியாக சொல்ல முடியும். சில வாரங்களா? அதிர்ச்சியுடன் கூவினான் பிராட். இப்படியே கோமாவில் இன்னும் சில வாரங்கள் இருப்பாள் என்றா சொல்கிறீர்கள்? அதற்கு மேலும் கூட ஆகலாம். இப்படிப்பட்ட காயம் சரியாவதற்கு பொறுமைதான் முக்கியம் மிஸ்டர் பிராட் என்று அவனுக்கு பதிலளித்துவிட்டு பேஜை நோக்கி மெல்லிய முறுவலுடன், உங்கள் பெண்ணுக்கு ரொம்பவும் மனோதிடம் என்றார். இன்னும் அபாய நிலைமையில் தான் இருக்கிறாள். ஆனால் மேலும் ஒரு நாள் தாண்டி இருக்கிறோம்.
மேலும் ஒரு சோதனையை ஜெயித்திருக்கிறோம். அந்த அளவுக்கு ஆறுதல் கொள்ள வேண்டியதுதான். ஆனால் ஆபரேஷனின் பலன் எப்படி இருக்கும் என்பது போக போகத்தான் தெரியும். இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டும் என்றார் டாக்டர் ஹேமர்மேன். அவர் சொல்வதன் அர்த்தம் அங்கிருந்த எல்லோருக்குமே விளங்கியது. ஆலிசன் எந்த வினாடியிலும் மோசம் பண்ணிவிடக்கூடிய நிலைமை. கொஞ்ச நேரத்தில் அவளை இரக்கவரை அறைக்கு கொண்டு போய் விட்டு விடுவார்கள். அங்கே யாருக்கும் அனுமதி கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் கூப்பிடுகிறோம். பிரச்சனை ஏற்படும் என்று நினைக்கிறீர்களா? பேஜுக்கு தொண்டை அடைத்தது. சற்று தயங்கிவிட்டு டாக்டர் சொன்னார். எதுவும் சொல்வதற்கில்லை. 4 நாட்களுக்குள் 2வது மேஜர் ஆபரேஷன் நடந்திருக்கிறது. முன்னை காட்டிலும் பலவீனமாக இருக்கிறாள். பார்க்கலாம். எல்லாம் நல்லபடி ஆகும் என்று நம்புவோம். நல்லபடி, நல்லபடி, நல்லபடி. அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு வெறுத்து விட்டது பேஜுக்கு. டாக்டர் போய்விட்டார். பிராட் ஒரு பெருமூச்சுடன் நாற்காலியில் விழுந்தான். இருவருமே கடலில் மூழ்கவிருந்து மூச்சு திணறலுடன் பிழைத்து கரையிலே கிடப்பவர்களைப் போல தோன்றினார்கள். வீட்டுக்கு போகலாமா என்றான் அவன். மறுத்து தலையசைத்தாள் பேஜ். நான் இங்கேதான் இருக்கப் போகிறேன். எதற்காக? எப்படியும் அவர்கள் உன்னை அனுமதிக்கப் போவதில்லை. ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் போன் செய்வதாக சொன்னார்களே. இங்கே இருப்பதுதான் எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கிறது என்றாள் அவள் பிடிவாதமாக. தன் மனநிலையை வார்த்தைகளால் எப்படி விளக்குவதென்று அவளுக்கு தெரியவில்லை. ஆண்டி 8வது மாதத்திலேயே பிறந்து இன்குபேட்டரில் வைக்கப்பட்டிருந்த சமயம் இப்படித்தான் இருந்தது அவளுக்கு. குழந்தையை விட்டு இம்மையும் நகர பிடிக்கவில்லை. அதே போல்தான் இப்போதும் ரெக்கவரி அறைக்குள் அவளை அனுமதிக்காவிட்டால் பரவாயில்லை. ஆலிசன் இருக்கும் இதே ஆஸ்பத்திரியில் எங்காவது ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தால் கூட போதும். ஆண்டி தனியே இருக்கிறான். நேற்று மாதிரி பயப்படுவான். நீங்கள் போங்கள் என்றாள். பிராடி எழுந்து கொண்டான். வேண்டுமென்றால் இருக்கிறேன் என்றான் மீண்டும் ஒரு முறை. வேண்டாம் என்றாள். காலையில் இருந்து அவனுடன் இருந்த நேரம் மொத்தமும் முள்ளின் மேல் உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருந்தது அவளுக்கு. என்னென்னவோ சொல்ல வேண்டும், என்னென்னவோ கேட்க வேண்டும். எத்தனை நாளாக இந்த திருட்டுத்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் பொய் சொன்னீர்கள்? என்னிடம் என்ன குறை கண்டீர்கள்? என் மீது உங்களுக்கு துளி கூட காதல் இல்லையா? இப்படி எவ்வளவோ கேட்கலாம். கேட்டு என்ன ஆகப் போகிறது? இதயத்துக்குள்ளேயே எல்லாவற்றையும் அமுக்கிக் கொண்டு விட்டாள். நாளை காலை கூப்பிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு பிராட் போய்விட்டான். அவன் போன பிறகுதான் ஞாபகம் வந்தது. ஒரு முறை கூட அவளை அவன் தொடவில்லை. போகும்போது முத்தமிட்டு விட்டு போகவில்லை. எல்லா பந்தங்களும் முறிந்தாயிற்று. அந்த அறையில் ஒரு சிறிய பெஞ்ச் இருந்தது. அதில் முடங்கி படுத்துக் கொண்டாள். நடுவே ஒரு முறை தாரன்சன் தன் மகன் பிஜானுடன் வந்தான். தைரியமாக இரு என்று சொல்லிவிட்டு சென்றான். யாரும் இல்லாத போது மனசில் சிறிது அமைதி ஏற்பட்டது. சில சமயம் யாரும் அனுதாபம் காட்டாமல் இருப்பதே பெரும் ஆறுதல். பாவம் ஆலிசன் என்று யாராவது சொன்னால் துக்கம் நெஞ்சை பிளக்கிறது. கண்ணை மூடிக்கொண்டாள். எண்ணங்கள் அலை மோதின. பிராடும் தானும் எத்தனை சந்தோஷமாக இருந்தோம். ஆலிசன் பிறந்தபோது எவ்வளவு மகிழ்ச்சி. குழந்தை என்ன அழகு. ஆலிசன் மறுபடி சின்ன குழந்தையாக மாறி அம்மா என்று கூப்பிட்டு கொண்டு தளர் நடையில் அந்த அறைக்குள் வருவது போல. மிஸ்ஸஸ் பிராட், நர்ஸ் அவளை மெல்ல தட்டினாள். எல்லாம் சொப்பனமா? இல்லை, நிஜமாகவே நர்ஸ் கூப்பிடுகிறாள். திடுக்கிட்டு எழுந்தவள் என்ன ஆயிற்று என்று தடுமாறினாள். உங்கள் பெண்ணுக்கு கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. டாக்டர், டாக்டரை கூப்பிட்டீர்களா? பேஜின் முகம் பிரேதம் போல வெளுத்தது. அவர் வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வந்து ஆலிசனை பார்ப்பதானால் பார்க்கலாம். என்னுடன் வாருங்கள். அதாவது உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது என்கிறீர்களா? ஒரு நிமிட தயக்கத்துக்கு பின், அப்படி இல்லை, நாடி துடிப்பு அடங்கிக் கொண்டிருக்கிறது. எதுவும் நேரலாம் என்றாள் நர்ஸ். டாக்டர் வருகிற வரையில் உயிர் நிற்குமா என்ற அவநம்பிக்கை அவள் முகத்தில் தெரிந்தது. என் கணவரை கூப்பிட வேண்டும். நாங்கள் கூப்பிடுகிறோம். டெலிபோன் நம்பர் தெரியும். நீங்கள் போங்கள் என்றாள் நர்ஸ். இன்னொரு நர்ஸ் அவளை லிப்டில் அழைத்து சென்றாள். ஒரு நிமிடம் கூட வீணாக்க விரும்பவில்லை பேஜ். இந்த நிமிடம் போனால் இன்னொரு நிமிடம் வராது. போய் வா கண்ணம்மா, போய் வா என்று ஆலிக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும். எத்தனையோ தூரத்துக்கு அவள் போயிருந்தாலும் சரி, அது அவளுக்கு காதில் விழும். ரெக்கவரி அறைக்கு வெளியே அவளுக்கு அங்கேயும் முகமூடியும் மாட்டிய பின் உள்ளே அனுப்பினார்கள். தலை மொத்தமும் கட்டு போட்டு கருவிகளும் டியூபுகளும் சூழ்ந்திருக்க படுத்திருந்தாள் ஆலிசன்.
திடீரென்று அவள் மிகவும் சின்னவளாக ஆகிவிட்ட மாதிரி இருந்தது. இதற்கு முன் எப்போதும் காணப்படாத அமைதி அவள் முகத்தில் தவழ்வது போல் இருந்தது. ஒரு முக்காலி கொண்டு வந்தார்கள். அதில் உட்கார்ந்து, "ஆலி, என் கண்ணே" என்று சொன்னபடி அவளுடைய விரல்களை பிடித்து கொண்டாள். விரலும் கையும் விரைத்து போயிருப்பது தெரிந்தது. மூளை பாதிக்கப்பட்டிருப்பதன் விளைவு அது என்று பேஜுக்கு புரிந்தது. ஒரு நர்ஸ் அவளிடம் குனிந்து, "உங்கள் கணவரை போனில் கூப்பிட்டோம்" என்றாள். "வருவதாக சொன்னாரா?" "இல்லை, உங்கள் பையனை தனியாய் விட்டுவிட்டு வர முடியவில்லை" என்றார். ஆலிசனின் இந்த கடைசி வினாடிகளை கண்ணால் காண பிராடுக்கு தைரியம் இல்லை என்று பேஜ் யூகித்து கொண்டாள். ஆனால் அவளுக்கு பயம் ஏற்படவில்லை. மனம் அமைதியாக இருந்தது. முன் எப்போதையும் விட இப்போதுதான் மகளுடன் மிக மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்று தோன்றியது. தாயும் மகளுமாக ஆலி பிறந்தபோது இருந்த மாதிரி பிரிக்க முடியாத பந்தத்துடன் அர்த்தமுள்ள நிமிடம். அந்த ஜனனமும் சரி, இந்த மரணமும் சரி, ஒரு வகையில் ஒன்றுதான். இதுதான் ஆரம்பம், இதுதான் முடிவு. ஒரு முழு வட்டம் வந்தாயிற்று. ஒரே ஒரு வித்தியாசம், இவ்வளவு சீக்கிரம் வட்டம் முடிவடையும் என்று நினைக்கவில்லை. ஆலிசனையும் பேஜையும் மாறி மாறி பார்த்தபடி ஒரு நிமிடம் நின்றிருந்தாள் நர்ஸ். பிறகு போய்விட்டாள். இது போல எவ்வளவோ காட்சிகளை அவள் பார்த்தாயிற்று. இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் இது வேதனைதான். அதிலும் மரண போராட்டத்தில் இருக்கும் குழந்தையையும் அதை பார்த்தபடி பக்கத்திலே உட்கார்ந்திருக்கும் தாயையும் காணுவது, அம்மம்மா, நரக வேதனை. பேஜ் குனிந்து ஆலியிடம் ரகசியம் பேசுகிற மாதிரி பேசினாள். "ஆலி, கண்ணம்மா, இதோ பார், நான் உன் பக்கத்திலே தான் உட்கார்ந்திருக்கிறேன். பயப்படாதே, எல்லாம் நல்லபடியாகும். நான் இங்கேயே தான் இருப்பேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு துணையாய் உன்னோடு கூடவே இருப்பேன்" என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் ஏதாவது புது இடத்துக்கு போவதென்றால் ஆலிக்கு பிடிக்காது என்பது ஞாபகம் வந்தது. "இப்போது நீ போகப் போவது முற்றிலும் முழுக்க புதிய இடம். உனக்கு துணை வர என்னால் முடியாது. ஆனால் உடலால் முடியாவிட்டாலும் உள்ளத்தால் உன்னோடு எப்போதும் இருப்பேன். நீயும் என்னோடு இருப்பாய்." "மிஸ்ஸஸ் பிராட்" என்று மெல்ல அழைத்தபடி அருகில் வந்து நின்றார் டாக்டர் ஹேமர்மேன். "கொஞ்சம் கொஞ்சமாக ஆலிசனை இழந்து கொண்டிருக்கிறோம்." "தெரியும்" என்றாள் பேஜ். கன்னங்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருப்பது அவளுக்கே தெரியவில்லை. புன்னகையுடன் அவரை நிமிர்ந்து பார்த்தபோது அவளுடைய சோகம் அவர் இதயத்தை கிழித்தது. "எங்களால் முடிந்ததை எல்லாம் செய்துவிட்டோம். மூளையில் ஏற்பட்டிருக்கும் சேதம் ரொம்ப பெரிது. இன்று சாயந்தரம் வரை தாக்குப்பிடித்து விடுவாள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் ஐ எம் சாரி." தாய்க்கும் மகளுக்கும் இடையே இடைஞ்சலாக இராமல் சற்று தள்ளினாற்போல் நின்று கொண்டு மானிட்டர்களை பார்த்தவாறு இருந்தார் அவர். நடுநடுவில் ஆலிசனின் கையை தொட்டு நாடி பார்த்தார். மானிட்டர்கள் வழங்கிய நாடாக்களை எடுத்து பரிசோதித்தார். நர்ஸ்களுடன் தாழ்ந்த குரலில் விவாதித்தார். இன்னும் சில நிமிடங்களில் உயிர் பிரிந்துவிடும் என்று தோன்றியது. அந்த தாயை பார்க்க ரொம்ப பரிதாபமாயிருந்தது. ஒரு பெருமூச்சுடன், "மிஸ்ஸஸ் பிராட், நாங்கள் செய்யக்கூடியது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். பாதிரியாரை வரவழைக்கட்டுமா?" "வேண்டாம்" என்றாள் பேஜ். ஆலிசன் இந்த உலகத்துக்கு வந்தபோது முதல் முறையாக அவளை அணைத்து கொண்ட அந்த அற்புத நிமிடம் பரிபூரணமாக ஞாபகம் வந்தது. கொழு கொழுவென்று, என்ன திடமாக, பந்து மாதிரி இருந்தாள். பளீர் என்று சிவந்த முகம், சுருட்டை முடி. பிரசவத்தின் போது பட்ட வேதனை மொத்தத்தையும் மறந்தவளாக சிசுவின் சின்ன விரல்களை பிடித்து கொண்டு சிரித்ததை நினைக்கையில் இப்போதும் ஒரு புன்னகை அரும்பியது. ஆலிசனிடம் அந்த கதையை 1000 தடவை சொல்லி இருக்கிறாள். இந்த சமயத்திலும் அதை மெதுவாக சொன்னாள். அறையில் இருந்த 2 நர்ஸ்களும் கண்ணை துடைத்து கொண்டு அடுத்த நோயாளியை கவனிக்க நகர்ந்தார்கள். டாக்டர் நீண்ட நேரம் ஆலிசனை பார்த்தபடியே நின்றுவிட்டு வெளியே சென்றார். 1 மணி நேரம் கழித்து திரும்பி வந்து பார்த்தபோது நிலைமையில் எந்த மாற்றமும் காணோம். ஆனால் முன்னேற்றம் தென்படாவிட்டாலும் மோசமாகவில்லை. ஆலிசனின் உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று எங்கேயோ இருந்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறது. பேஜ் அவள் கையை விடவில்லை. மெதுவே பிடித்த வண்ணம் பேசிக்கொண்டே இருந்தாள். அவளை பொறுத்தமட்டில் இதயத்தின் கதவுகளை திறந்து அன்பு மகளை சுதந்திரமாக வெளியே போக விட்டாயிற்று. பிரிந்து செல்ல துடிக்கிறவளை பிடித்து நிறுத்துவதற்கு நமக்கென்ன உரிமை இருக்கிறது?
தேவதை மாதிரி இருக்கிறாள் என் கண்மணி. இவள் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பதே சந்தோஷமாய் இருக்கிறது. அதுவே போதும். ஐ லவ் யூ கண்ணே என்றாள். ஆலிசனின் உயிர் பிரிவதற்கு முன் 1000 தடவை அதை சொல்ல வேண்டும் போல் அவள் மனம் தவித்தது. ஐ லவ் யூ ஆலி என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆலி திடீரென்று கண் விழித்து பொன் சிரிப்புடன், நானும் தான் அம்மா, ஐ லவ் யூ என்று சொல்ல மாட்டாளா? பேஜின் மனதின் இன்னொரு பகுதி அப்படி ஏங்கியது. இல்லை, ஆலி எழுந்திருக்க மாட்டாள், புன்னகை செய்ய மாட்டாள், ஐ லவ் யூ என்று சொல்ல மாட்டாள். டாக்டர் ஹேமர்மேன் அடிக்கடி வந்து பார்த்து கொண்டிருந்தார். ஆலிசனின் கையை பிடித்து நாடித் துடிப்பை பரிசோதித்தார். சுவாசம் வழங்கும் கருவிகளை சரிபார்த்தார். பிறகு போய்விட்டார். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல் ஓடிவிட்டது. பேஜ் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். பிராட் வரவில்லையே என்ற வருத்தம் ஒரு புறம் வதைத்தது. அவரும் இங்கே ஆலிசன் அருகே நின்று, போய் வா கண்ணே என்று சொல்லி குழந்தையை வழி அனுப்ப வேண்டாமா? டாக்டர் ஹேமர்மேன் அவள் காதருகே குனிந்து ஏதோ ரகசியமாக சொன்னார். அவர் வந்ததையே அவள் கவனிக்கவில்லை. எனவே அவர் குரலை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது. அந்த மிஷினை கவனித்தீர்களா மிஸ்ஸஸ் பிராட் என்று அவர் மிக தாழ்ந்த குரலில் பரபரப்புடன் கேட்டார். அவர் சுட்டி காட்டிய மானிட்டர்களை பார்த்தாள். நாடி துடிப்பு சீராகிக் கொண்டிருக்கிறது, பாருங்கள், உயிர் திரும்பிக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். பேஜினால் எதுவும் பேச முடியவில்லை. வழிந்த கண்ணீரிடையே பைத்தியம் போல சிரித்தாள். டாக்டர், நிச்சயமாய்த்தான் சொல்கிறீர்களா? ஆமாம், நீங்களே பாருங்கள். மானிட்டர்களை பார்த்து கொண்டே ஆலிசனுடன் பேசினாள் பேஜ். ஆலி, உனக்கு நினைவிருக்கிறதா? ஒரு நாள் நீச்சல் குளத்தில் நீ தவறி விழுந்து விட்டாய். கிட்டத்தட்ட முழுகியே போய்விட்டாய். யாரோ சட்டென்று உன்னை தூக்கி காப்பாற்றினார்கள். அந்த சில நிமிடத்துக்குள் எனக்கு உயிரே போய்விட்டது. ஆலி, பிழைத்து வந்த உன்னை சுளீர் சுளீர் என்று அடித்தேன். எனக்கு அப்படி ஒரு திகில் ஏற்படுத்தியதற்காக. இப்போது கூட நீ மட்டும் நல்லபடி இருந்திருந்தால் உன்னை அப்படித்தான் அடித்திருப்பேன். அல்லது உன்னை பிடித்து உலுக்குவேன், அல்லது முத்தமிடுவேன், அல்லது உன்னை கட்டி அடைத்து கொண்டு அழுவேன் ஆலி. அந்த சம்பவத்தை சொல்லி முடித்த பிறகு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வந்தது. ஆன்டியை வயிற்றில் சுமந்திருந்த சமயம் போக்குவரத்து நெரிசலான பகுதியில் ஆலிசன் சைக்கிள் விடப்போய் கீழே விழுந்து காயம் பட்டு அதையும் ஆலிசனிடம் சொல்லி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ என்று ஜெபித்து கொண்டே இருந்தாள். ஆஸ்பத்திரி சுவர்களை ஆதவனின் கிரணங்கள் தொட தொடங்கிய சமயம் ஆலிசன் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு அமைதியான தூக்கத்தில் ஆழ்வது தெரிந்தது. எங்கோ நெடுந்தூரம் போய்விட்டு திரும்பி வந்து களைப்பு மேலிட்டவளாக தூங்குவது போலிருந்தாள். பேஜுக்கு கூட பழைய உலகத்தில் இருந்து மீண்டு ஒரு புதிய உலகத்துக்குள் புகுந்து விட்டது போன்ற புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஆலிசன் தன்னை விட்டு போய்க் கொண்டிருக்கிறாள் என்ற பீதி திடீரென விலகிவிட்ட மாதிரி இருந்தது. ஆலி திரும்பி வந்து விட்டாள், இனி போகவே போவதில்லை என்ற தீர்மானத்துடன். இப்படிப்பட்ட அற்புதங்களுக்கு என் தொழிலில் பஞ்சமில்லை என்று ஒரு புன்னகையுடன் சொன்னார் டாக்டர் ஹேமர்மேன். உங்கள் பெண்ணுக்கு மனோதிடம் ஜாஸ்தி, கடைசி வரை விடுவதில்லை என்று போராடுகிறாள். நானும் விடமாட்டேன். நர்ஸ்கள் இவர்களை பார்ப்பதும் தங்களுக்குள் பேசிக்கொள்வதுமாக நின்றிருந்தார்கள். ஆலிசன் ராத்திரிக்கு மேல் உயிருடன் இருக்க மாட்டாள் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். தேங்க்யூ டாக்டர் என்றாள் பேஜ். அவள் உணர்ச்சிகள் கொந்தளித்து கொண்டிருந்தன. அன்பு மகளின் விரல் நுனிகளை முத்தமிட்ட போது இனி உலகத்தில் எதுவுமே தன்னை பயப்படுத்தாது என்ற தெம்பு ஏற்பட்டது. இப்படி ஒரு மன அமைதி ஏற்பட்டு எவ்வளவு வருடங்களாகிவிட்டன. விடிகாலை வெளிச்சத்தில் காரை ஓட்டிக்கொண்டு வீடு திரும்பிய போது முந்தின இரவு பூரா தெய்வத்தின் கரம் தன்னையும் ஆலிசனையும் தொட்டு கொண்டிருந்தது என்பதை அவள் உணர்ந்தாள். அன்று முழுவதும் அவள் உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. உடம்பு லேசாகி இருந்தது. தன்னை சூழ்ந்திருக்கும் மற்ற துன்பங்கள் எல்லாம் ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை. ராத்திரி கண் விழித்த களைப்போ அலுப்போ இல்லாமல் அவள் உற்சாகமாக சமையல் வேலை செய்வதைக் கண்டு பிராடு கூட ஆச்சரியப்பட்டான். தற்சமயத்துக்கு ஆலிசன் தாக்கு பிடித்து விட்டாள் என்று பேஜ் தெரிவித்த போது அவன் முகத்திலும் நிம்மதி பிறந்தது. ராத்திரி சாப்பாட்டுக்கு வருவதாக சொல்லிவிட்டு ஆன்டியை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து கொண்டு போனான். ஷவரில் குளித்துவிட்டு உணவு அறிந்துவிட்டு நிம்மதியாக சிறிது நேரம் தூங்கினாள்.
ஆஸ்பத்திரியில் ஆலிசனின் அருகிலேயே ஒவ்வொரு நிமிடமும் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்ற தவிப்பு முதன்முறையாக அவளிடமிருந்து நீங்கியிருந்தது. மாலையில் ஆண்டியை அழைத்து வருவதற்காக பள்ளிக்கூடத்துக்கு போகும் வழியில் ஆஸ்பத்திரிக்கு போய் ஆலிசனை பார்த்தாள். இப்போது அவளை வேறு அறைக்கு மாற்றியிருந்தார்கள். அவள் கையை பிடித்து கொண்டு, ஹலோ, நல்வரவு ஆலி, ராத்திரி ரொம்ப பயமுறுத்தி விட்டாயே என்றபோது ஆலிசன் நினைவு திரும்பியவளாக அம்மாவை பார்த்து புன்னகை செய்கிற மாதிரி ஒரு பிரம்மை ஏற்பட்டது. ஆஸ்பத்திரி வராந்தாவில் லாரன்ஸின் எதிர்பட்டான். அவளிடம் ஏற்பட்டிருந்த மாறுதல் அவனுக்கும் தெரிந்தது. அட, என்ன ஆயிற்று உனக்கு என்றான். ஒன்றுமில்லை, ராத்திரி ஆலி ஒரு கண்டத்தில் இருந்து பிழைத்தாள். அப்புறம் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு சென்றவள் ஆண்டியை அழைத்து கொண்டு விளையாட்டு மைதானத்துக்கு போனாள். ஆண்டி பேஸ்பால் விளையாடுவதை பார்த்த போதும், அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த போதும், காரில் அவனை தன் பக்கமாக அணைத்து கொண்டு வீடு திரும்பிய போதும் முந்தின சனிக்கிழமையின் சம்பவங்கள் ஞாபகம் வந்தது பேஜுக்கு. அன்று வாழ்க்கை எவ்வளவு நார்மலாக இருந்தது. 5 நாளில். அன்று இரவு பிராட் வீடு திரும்பவில்லை. ஆபீஸில் வேலை இருக்கிறது, காலையில் வருகிறேன் என்றான். அது பொய் என்று பேஜுக்கு புரிந்தது. ஆனால் இப்போது அவளுக்கு கோபம் ஏற்படவில்லை. ஆண்டியுடன் வீட்டில் இருப்பதும் புது அபாயம் எதுவும் இல்லாமல் ஆலி ஆஸ்பத்திரியில் பத்திரமாக இருப்பதுமே போதும். வேறு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. டெலிபோன் மணி அடித்தது. ஆஸ்பத்திரியாக இருக்குமோ என்ற பயத்துடன் தயங்கியவாறு எடுத்தாள். கூப்பிட்டது அவள் தோழி ஜேன் தான். பேஜ், உனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றாள் அவள். என்ன ஜேன்? அந்த லாரா, செனட்டரின் மனைவி, அவளை பற்றி ஒரு தகவல் கிடைத்தது என்றாள் ஜேன். என்ன சொல்கிறாய் நீ என்று திகைத்தாள் பேஜ். கவனமாய் கேள் என்றாள் அவள் சிநேகிதி ஜேன். இன்று காலை கடைத்தெருவுக்கு போயிருந்த போது என் தோழி ஒருத்தியை பார்த்து பேசிக் கொண்டிருந்தேன். செனட்டரின் மனைவி லாரா ஹட்சின்ஸை அவளுக்கு பல வருஷங்களாக தெரியுமாம். சின்ன வயசில் இருந்தே லாராவுக்கு குடிப்பழக்கம் உண்டாம். அதற்காக சில வருடங்களுக்கு முன்பு சிகிச்சை கூட செய்து கொண்டாளாம். அதற்கு பிறகு அவள் ஒழுங்காகத்தான் இருந்து வருகிறாள் என்று என் சிநேகிதி சொல்கிறாள். ஒருவேளை மறுபடி குடிக்க ஆரம்பித்திருக்கிறாளோ என்னவோ. விபத்து நடந்த அன்று ராத்திரி அவள் குடித்திருக்கலாம் இல்லையா? ஜெயின் சொல்வதை பற்றி யோசித்த வண்ணம் சிறிது நேரம் பேசாமல் இருந்தாள் பேஜ். வதந்தி, கிசுகிசு, பழியை தூக்கி யார் தலை மீதாவது போட வேண்டும் என்ற பரபரப்பு. எதுவானால் என்ன, நடந்தது நடந்து விட்டது. இனிமேல் எதுவும் எதையும் மாற்றப் போவதில்லை. ஆதாரம் இல்லாமல் யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது என்று எண்ணியவளாக, லாரா மீது தப்பு இருந்திருக்காது என்றாள். தப்போ தப்பில்லையோ, கொஞ்ச நாளில் பேப்பரில் வந்துவிடும். எல்லா பேப்பர்காரர்களும் லாரா விஷயத்தை துருவிக் கொண்டிருக்கிறார்கள் என்றாள் ஜேன். வதந்திகளை வைத்து கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்பு லாராவுக்கு குடிப்பழக்கம் இருந்தது என்பதற்காக இன்றைக்கு அவள் மீது குற்றம் சாட்டுவது நியாயமில்லை என்று பேஜ் மீண்டும் சொல்லவே ஜேனுக்கு ஏமாற்றமாகிவிட்டது. இறந்து போன பையன் பிலிப்பின் மீது பழி விழாமல் லாரா மீது விழ வேண்டும் என்பது அவளுடைய பரபரப்புக்கு காரணம். சரி, மேலும் ஏதாவது தகவல் கிடைத்தால் சொல்கிறேன் என்றாள். தேங்க்ஸ் ஜேன் என்று கூறிவிட்டு அன்றாட வேலைகளை அமைதியாக கவனிக்கலானாள் பேஜ். பெரும் ஆபத்தில் இருந்து நேற்றிரவு ஆலிசன் பிழைத்து விட்டாள் என்ற எண்ணம் அவள் மனதுக்கு நிறைவு தந்திருந்தது. சில கடிதங்களுக்கு பதில் எழுதினாள். சில பில்களுக்கு பணம் அனுப்பினாள். வீட்டு வரவு செலவுகளை குறித்து கொண்டாள். இது போன்ற தினசரி வேலைகளில் ஈடுபட்டு 1 வாரமாகிறது. எனவே அந்த சில்லறை வேலைகளில் மனம் நிறைவு பெற்றது. மறுநாள் காலை ஆண்டியை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு ஆஸ்பத்திரிக்கு சென்றாள். கடந்த 2 நாளில் ஏதோ சாதித்த மாதிரி திருப்தி ஏற்பட்டிருந்தது அவளுக்கு. முக்கியமாக குழந்தை ஆண்டியுடன் சிறிது நேரம் இருக்க முடிந்ததில் அவளுக்கு சந்தோஷம். தாயின் அரவணைப்புக்காக ஏங்கி இருந்தான் அவன். எப்படியும் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு வாழ்க்கையில் போராட வேண்டி இருக்கும். ஆகையால் பதற்றப்படாமல் உள்ளத்திலும் உடலிலும் வலு ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியம் என்று எண்ணினாள். காலை 9 மணிக்கெல்லாம் ஆஸ்பத்திரியை அடைந்தாள். நர்ஸ்கள் அவளை கண்டதும் புன்னகை செய்தார்கள். ஆனால் அந்த புன்னகையில் எச்சரிக்கை இருந்தது. முந்தின இரவு ஆபரேஷனின் போது ஆலிசன் மரணத்தின் வாசல் வரை போய்விட்டு திரும்பினாள் என்பது எல்லா நர்ஸ்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிடமும் கடவுள் தரும் பரிசு, விலை மதிக்க முடியாத பரிசு. எப்படி இருக்கிறாள் என்று தயக்கத்துடன் கேட்டாள் பேஜ்.
அப்படியே தான் இருக்கிறாள் என்றாள் பிரான்சிஸ் என்ற நர்ஸ். அவளுக்கு பேஜின் வயதுதான் இருக்கும். அறிவும் பரிவான இதயமும் கொண்டவள். இனிமையாக பேசுகிறவள். டாக்டர் ஹேமர்மேன் 1 மணி நேரத்துக்கு முன் வந்து பார்த்துவிட்டு போனார். முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று திருப்தி தெரிவித்தார் என்றாள். ஆலிசனின் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு கையை பிடித்து கொண்டாள் பேஜ். தலையில் பெரிய பெரிய கட்டு போட்டிருந்ததால் எதுவும் தெரியவில்லை. மூளையில் வீக்கம் குறைந்திருக்கிறதா என்று நர்ஸை கேட்டாள். கொஞ்சம் குறைந்திருக்கும் என்றாள் அவள். வழக்கம் போல ஆலிசனுடன் மெல்லிய குரலில் பேசத் தொடங்கினாள் பேஜ். நேற்றைக்கு இன்று வெளிப்படையாக எந்த மாற்றமும் தென்படவில்லை ஆலிசனிடம். இருந்தாலும் ஏனோ தெரியவில்லை, பேஜின் மனதில் ஒரு நிம்மதி பரவி இருந்தது. நடப்பவற்றையெல்லாம் அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உண்டாகி இருந்தது. கணவன் பிராடிடம் ஏற்பட்டிருந்த கோபம் கூட சற்று குறைந்திருந்தது. நேற்றைய இரவு ஆலிசனின் உயிருக்காக நடந்த போராட்டம் அவள் உள்ளத்தில் ஆழ பதிந்து விட்டது. அந்த அனுபவம் அவளை மாற்றி இருந்தது. அது அவளுக்கே தெரிந்தது. காலை 10 மணிக்கு தாரன்சன் வந்தபோது அவனும் அவளிடம் ஏற்பட்டிருந்த மாற்றத்தை கவனித்தான். இந்த வாரத்தில் இப்போதுதான் முதல் தடவையாக நீ சந்தோஷமாக இருப்பதை பார்க்கிறேன் என்றான். இருக்கலாம் என்று பொன் சிரிப்புடன் பதில் அளித்தவள் குளோவை பற்றி விசாரித்தாள். தேவலை, அவளை சாதாரண அறைக்கு அழைத்து போயிருக்கிறார்கள். இன்னும் 1 வாரத்தில் வீட்டுக்கு போகலாம் என்றார்கள் என்றான் தாரன்சன். அவன் குரலில் நிம்மதியும் உற்சாகமும் இருப்பதை பார்க்க அவளுக்கும் சந்தோஷமாக இருந்தது. இருவருமாக குளோவின் அறைக்கு போனார்கள். எவ்வளவு சிநேகிதிகளின் கூட்டம்! அறை நிறைய எத்தனை பூங்கொத்துகள்! குளோ இன்னும் வலியில் முனகிக் கொண்டிருந்தாலும் சிநேகிதிகளை பார்த்ததில் முகம் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. குளோவின் சிநேகிதிகளுக்கு வழிவிட்டு தாரன்சனும் பேஜும் அறைக்கு வெளியே ஒதுங்கி நின்றார்கள். கார் விபத்தில் உயிர் பிழைத்தானே அந்த பையன் ஜேமி, அவனும் குளோவை பார்க்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டான். இன்னும் 2 நாள் போகட்டும் என்று சொல்லி இருக்கிறேன் என்ற தாரன்சன். ஆண்டி எப்படி இருக்கிறான் என்று கேட்டான். பிராட் அதிகமாய் வீட்டுக்கு வருவதில்லை. ஆண்ட்ரிக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிலைமை புரிந்திருக்கிறது. பாவம் என்றான் தாரன்சன். ஆமாம், ஆண்டியிடம் நான் இன்னும் ஒன்றும் சொல்லவில்லை. நான் பாவம் என்று சொன்னது ஆண்டியை பற்றி அல்ல, உன்னை பற்றி. பிராட் செய்வது ஏதோ தற்காலிகமான சபலம் என்று நினைத்திருந்தேன். இல்லை, இது ரொம்ப நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டை விட்டு போய் விடுவதாக கூட அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றாள் பேஜ். எவ்வளவு சுலபமாக அமைதியாக அந்த வார்த்தைகள் தன் வாயில் இருந்து வந்து விட்டன என்பதை நினைத்த போது அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. 16 வருஷ தாம்பத்தியம், அதை முறித்து கொண்டு வெளியே போவதாக கணவன் சொல்கிறான். இந்த சனி ஞாயிறில் வீட்டுக்கு வருவதற்கில்லை என்று இன்று காலை கூட சொன்னான். அப்படியும் அதை பெரிதாக நினைக்க தோன்றவில்லை. நான் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் இருந்து விட்டேன். அடி முட்டாள் நான். ஆனால் ஒன்று, முந்தா நாள் ராத்திரி கிட்டத்தட்ட இறந்து விட்டாள் என்ற நிலைமைக்கு ஆலி போய்விட்டு உயிரோடு திரும்பி வந்த பிறகு எனக்கே ஏதோ புதிய தெம்பு பிறந்த மாதிரி இருக்கிறது. பிராடு விஷயம் அப்படியொன்றும் தலை போகிற ஆபத்தாக இப்போது தோன்றவில்லை. எங்கே இருந்துதான் எனக்கு பலம் வந்ததோ ஆச்சரியமாக இருக்கிறது என்றாள் பேஜ். இந்த மனம் இருக்கிறதே, இது ஒரு அற்புதமான பொக்கிஷ பெட்டி. நமக்கு எப்போது என்ன தேவையோ அப்போது அதை கொடுக்கும் என்றான் தாரன்சன். சரி, நாளை சாயந்தரம் உனக்கு ஏதாவது வேலை இருக்கிறதா? ஏழையை பார்ப்பதற்காக இங்கே ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டும். எதற்கு கேட்கிறீர்கள்? நீ ஆண்டியுடன் என் வீட்டுக்கு சாப்பிட வாயேன். என் பெரிய பையன் நிக் காலேஜுக்கு போய்விட்டான். இங்கே குளோவை அவள் சிநேகிதிகள் வந்து பார்த்து கொள்வதாக சொல்லி இருக்கிறார்கள். நானும் என் சின்ன பையன் பிஜானும் தான் வீட்டில் இருப்போம். நீ ஆண்டியை அழைத்து கொண்டு வந்தால் அவனுடன் பிஜான் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருப்பான் என்றான் தாரன்சன். பிஜானுக்கு ஏறத்தாழ 18 வயதாக போகிறது. ஆனால் மன வளர்ச்சி குன்றியவனாகையால் 10-12 வயது சிறுவன் போல இருந்து வந்தான். உங்களுக்கு ஏன் வீண் சிரமம் என்று சொல்லி பார்த்தாள் பேஜ். ஆனால் தாரன்சனின் கண்களில் தெரிந்த மன்றாடல் சரி என்று சொல்ல வைத்தது. அப்பா இந்த வாரம் வீட்டுக்கு வரமாட்டார் என்று பேஜ் சொன்னபோது ஆண்டிக்கு ஏமாற்றமாக இருந்தது. என்னம்மா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடவா அப்பாவுக்கு ஆபீஸில் வேலை என்று முணுமுணுத்தான். ஆனால் தாரன்சனின் வீட்டுக்கு போகப் போகிறோம் என்றதும் திருப்தியாகிவிட்டது.
டாரன்சனின் வீட்டில் ஆண்ட்ரியும் பிஜானும் மிகவும் சிநேகமாகிவிட்டார்கள். 2 பேருக்குமே பேஸ்பால் விளையாட்டில் ஆர்வம் உண்டு. 2 பேரின் அக்காக்களும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். அது அவர்களிடையே ஒரு பந்தத்தை ஏற்படுத்தியது. தந்தைக்கு ஒத்தாசையாக தானும் சிறிது சமையல் வகைகளை செய்தான் பிஜான். சாப்பிட உட்கார்ந்த போது அவர்கள் இருவரும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருப்பதைக் காண டாரன்சனுக்கும் பேஜுக்கும் ஆறுதலாக இருந்தது. பேஜ் ஆஸ்பத்திரிக்கு புறப்பட வாசல் வரை வந்த டாரன்சன், பிஜானை வளர்க்க நான் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. எவ்வளவோ காயங்கள், விபத்துக்கள். ஒரு தடவை ஸ்டவ் பற்ற வைத்து தீக்காயம் கூட ஏற்படுத்தி கொண்டான். மகா பொறுமையுடன் அவனை காப்பாற்றி வந்திருக்கிறேன். நாளைக்கு ஏழையை கவனித்துக் கொள்ளும் போது உனக்கும் அப்படி ஒரு பொறுமையும் விடாமுயற்சியும் இருக்க வேண்டும். கஷ்டமான சமயங்களில் எனக்கு உதவி செய்ய நடுநடுவே யாராவது நல்ல மனிதர்கள் கிடைப்பதுண்டு. உனக்கும் அந்த மாதிரி கிடைப்பார்கள். தைரியமாக இரு என்றான். பிஜானும் ஆன்டியும் புல்வெளியில் பேஸ்பால் விளையாடுவதை பார்த்தபடி ஒரு நிமிடம் நின்றுவிட்டு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டாள் பேஜ். நெடுங்காலத்துக்கு பிறகு அவள் மனசில் அமைதி நிரம்பியிருந்தது. எத்தனை கஷ்டங்கள் வேண்டுமானாலும் வரட்டும், பரவாயில்லை, தாங்கிக் கொள்ளலாம். கை கொடுக்க இதோ டாரன்சன் இருக்கிறார், நல்ல சிநேகிதர். கொந்தளிக்கும் கடலில் இருந்து தப்பி பசுஞ்சோலைகள் நிறைந்த தீவில் கரை ஏறினாற் போல இருந்தது அவளுக்கு. ஆஸ்பத்திரிக்கு சென்றவள் ஆலிசனின் நிலைமை மோசமடையாமல் அப்படியே இருப்பதை அறிந்து கொண்டு அவள் அருகில் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்துவிட்டு ஆன்டியை அழைத்துக் கொள்வதற்காக டாரன்சனின் வீட்டுக்கு திரும்பினாள். அவளை பார்த்ததும் புன்னகை செய்தான் டாரன்சன். என் பையன் உன் பையனை விடமாட்டேன் என்கிறான். ராத்திரி சாப்பாட்டுக்கும் நீ இங்கேதான் தங்க வேண்டியிருக்கும் என்றான். இதயம் படபடத்தது பேஜுக்கு. தன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது என்று அவள் உள்மனம் சொல்லியது. டாரன்சனின் அழைப்புக்கிணங்க அன்று ராத்திரி பேஜ் அவன் வீட்டுக்கு போன போது பிஜானும் ஆன்டியும் சீட்டு விளையாடி கொண்டு சிரித்து விளையாடி கலாட்டா செய்து கொண்டிருந்தார்கள். சமையலில் ஈடுபட்டிருந்த டாரன்சன், ஆஸ்பத்திரியில் குளோவை பார்த்தாயா, எப்படி இருக்கிறாள் என்று விசாரித்தான். ரொம்ப நன்றாக இருக்கிறாள். அவளுடைய சிநேகித பையன் ஜேமி வந்திருந்தான். பாவம், எல்லாம் தன்னால் தான் என்று மனம் நொந்து போயிருக்கிறான். வருத்தத்துடன் பேசினான் என்று சொல்லும்போது எந்த நினைவும் இல்லாமல், ஆறுதலும் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் தனியே கிடக்கும் ஆலிசனின் நினைவு ஏற்பட்டு அவள் நெஞ்சை அறுத்தது. போன வாரம், சொல்லப்போனால் இதே கிழமை இதே நேரம், ஆலி என் சிவப்பு ஸ்வெட்டரை கேட்டு வாங்கி போட்டு கொண்டு போனது இப்போது போல்தான் இருக்கிறது. அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்வெட்டர், தரவே மாட்டேன் என்றேன். ஆலிசன் ஆஸ்பத்திரிக்கு போன உடனேயே அந்த ஸ்வெட்டரை துண்டு துண்டாக வெட்டி எடுக்கும்படி ஆகிவிட்டது. முதல் முறையாக இப்போதுதான் அந்த ஸ்வெட்டரை பற்றிய ஞாபகம் வந்தது பேஜுக்கு. ஸ்வெட்டர் எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டாம், என் ஆலி திரும்ப கிடைத்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டாள். சமையலறை மேஜையில் ஆளுக்கு ஒரு கிளாஸ் வைத்து கொண்டு அவர்கள் உட்கார்ந்தார்கள். உன் வேதனையை குறைக்க ஏதாவது செய்ய வேண்டும் போல் இருக்கிறது. என்ன செய்வதென்றுதான் தெரியவில்லை என்றான் டாரன்சன். நீங்கள் ஏற்கனவே நிறைய செய்து விட்டீர்கள் என்றாள் பேஜ். என் வாழ்க்கை சீராவதற்கு ரொம்ப நாளாகும் என்று தோன்றுகிறது. இப்போதோ கொஞ்ச நாள் கழித்தோ எப்படியும் பிராட் வீட்டை விட்டு வெளியே போய்விடுவார். அதுதான் கஷ்டம். எனக்கு கூட பரவாயில்லை, ஆண்டி தான் ரொம்ப கஷ்டப்படுவார். இன்னொரு பக்கம் ஆலியின் பிரச்சனை. அவள் எப்படிப்பட்ட நிலைமையில் வீட்டுக்கு வரப்போகிறாளோ, அவளை வைத்துக்கொண்டு நான் எப்படி சமாளிக்கப் போகிறேனோ. தாழ்ந்த குரலில் அவள் புலம்பிக் கொண்டிருந்தாள். ஏழையுடன் வெகு காலத்துக்கு போராட வேண்டி இருக்கும் என்று அவளுக்கு புரிந்திருந்தது. ஆனால் வாழ்க்கை இப்படித்தான் இனிமேல் இருக்கப் போகிறது என்ற யதார்த்தத்துக்கு அவள் வந்துவிட்டாள். கடந்த ஒரு வாரத்து அனுபவங்கள் அவளுக்கு பலவற்றை கற்றுத் தந்திருந்தன. குறிப்பாக எதையும் ஏற்றுக்கொள்கிற தைரியத்தையும் பொறுமையையும் கொடுத்திருந்தன. பிராட் வீட்டை விட்டு போனால் ஆண்டி நொந்து போய்விடுவான் இல்லை என்றான் டாரன்சன். ரொம்பத்தான் நொந்து போவான். ஆனால் பிராட் போவாரா போக மாட்டாரா என்பது கேள்வி இல்லை. எப்போது போகப் போகிறார் என்பதுதான் கேள்வி. சில சமயம் குழந்தைகளுக்கு எதுவும் புரியாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்மை விட குழந்தைகள்தான் அதிகம் புரிந்து வைத்திருக்கிறார்கள், தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் சாப்பிட்டு முடிந்ததும் பிஜான் சமையல் அறையை ஒழுங்குபடுத்த தொடங்கினான். ஆண்டி அவனுக்கு உதவியாக இருக்கவே பேஜும் டாரன்சனும் வாசல் புறம் இருந்த புல்வெளியில் நாற்காலியை போட்டுக்கொண்டு அமர்ந்தார்கள்.
குன்றுகளின் பின்னே சூரியன் மறைய செக்கர் வானம் ஜொலித்து கொண்டிருந்தது. நீயும் ஆன்டியும் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பேஜ் என்றான் அவன். எனக்கும் தான். மனசில் இருக்கிற குழப்பங்களை எல்லாம் மறந்துவிட்டு கொஞ்ச நேரம் உற்சாகமாக இருக்க முடிந்தது. குழப்பங்கள் அதிக நாளைக்கு நீடிக்காது, கவலைப்படாதே என்ற தாரன்சன் அவள் கைகளை தன் கைகளோடு சேர்த்து பிடித்து கொண்டு அழுத்தினான். அதற்கு மேல் ஏதேனும் செய்ய போய் அவள் பயந்து விடுவாளோ என்று தோன்றியது. இருந்தாலும் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கவே அவன் மனம் விரும்பியது. வாழ்க்கை ரொம்ப சுலபமாக அமைந்து விட்டது என்று நினைக்கிறோம். எல்லாவற்றையும் சரி பண்ணிவிட்டோம். இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது என்று நினைக்கிறோம். திடீரென்று ஒரு நாள் எல்லாம் உடைந்து சிதறல்களாகி விடுகிறது. ஆனால் ஒன்று, உடைந்ததையெல்லாம் திரட்டி ஒட்ட வைத்த பிறகு பார்த்தால் முன்னை விட நன்றாயிருக்கிறது. அதுதான் ஆறுதலான விஷயம். பேஜ் அவன் முகத்தையே பார்த்த வண்ணம் இருந்தாள். அவனுடைய வார்த்தைகளும் வாழ்க்கை தத்துவமும் கண்ணியமான நேர்மையான போக்கும் அவளை நெகிழ்வித்தன. என்னையே எடுத்துக்கொள், முன்னை காட்டிலும் எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கிறேன். இன்னொரு கல்யாணம் செய்து கொண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூட ஆசைதான். சரியான பெண் வரட்டும் என்று காத்திருக்கிறேன். இப்போதைக்கு என் குழந்தைகள், என் வேலை, இதுவே எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. வாழ்க்கையை நான் நேசிக்கிறேன். வெகு சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையும் நிம்மதியாக சந்தோஷமாக ஆகிவிடும். நீ திறமைசாலி, அருமையான பெண், பிரமாதமான குழந்தைகள் இருக்கிறார்கள். எவ்வளவோ மகிழ்ச்சியுடன் இருக்க உனக்கு உரிமை இருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஆண் துணை இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நீ ஜம் என்றுதான் இருக்கத்தான் போகிறாய். அவன் பேச பேச அவனையே வெகு நேரம் நோக்கியமாறு இருந்தாள் அவள். அவன் அவளை நோக்கி குனிந்தான். முத்தமிடப் போகிறான் என்று பேஜ் நினைத்த சமயம் தட தடவென்று ஓடி வந்து விட்டார்கள் பிஜானும் ஆன்டியும். நாங்கள் பேஸ்பால் விளையாட வெளியே போகலாமா அம்மா என்றான் ஆன்டி. சேச்ச, வீட்டுக்கு போக நேரமாகிவிட்டது. கொஞ்ச நேரம் உள்ளே போய் 2 பேரும் டிவி பார்த்து கொண்டிருங்கள். நான் வந்து கூப்பிடுகிறேன் என்று சொல்லி இருவரையும் திருப்பி அனுப்பிவிட்டாள் பேஜ். இரவு காற்று சுகமாக வீசியது. பேஜும் தாரன்சனும் மௌனமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்களாக அருகருகே உட்கார்ந்திருந்தார்கள். தாரன்சன் மீண்டும் அவளை தொடவோ நெருங்கவோ முயலவில்லை. ஆன்டியுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பேஜின் எண்ணங்கள் தாரன்சனை சுற்றியே வந்தன. அவன் தன்னை நோக்கி குனிந்தானே, அது முத்தமிடுவதற்காகவா, அல்லது நாமாக அப்படி கற்பனை செய்து கொண்டோமா? யோசித்து பார்த்தபோது கற்பனைதான் என்று தோன்றியது. சுதந்திரமாக வாழ்கிறவர் வாழ்க்கை துணைக்கு ஒரு பெண் தேவை என்று நினைக்காமலே இருக்கிறார். முன்பொரு முறை தாரன்சனை பற்றி பேச்சு வந்தபோது ஆலிசன், அவர் பெண்களோடு வெளியே போவதே கிடையாதுமா, எந்த பெண்ணும் அவருக்கு சிநேகிதம் இல்லை என்று சொன்னது நினைவு வந்தது. அது உண்மைதான் போலிருக்கிறது. அவர் மனைவி டானா பெண்களை பற்றி அப்படி ஒரு வெறுப்பு ஏற்படுத்தி இருக்கிறாள் அவர் மனசில். என்னம்மா, நான் கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறிய என்று பின் சீட்டில் இருந்த ஆண்டி கேட்ட பிறகுதான் அவள் விழித்து கொண்டாள். என்ன ஆண்டி, என்ன கேட்டாய்? ஸ்டிபானிங்கிறது யாருன்னு கேட்டேன். திக் என்றது அவளுக்கு. என்ன சொல்கிறாய் நீ? ஸ்டிபானின்னு யாரையோ பத்தி அப்பா கிட்ட கத்திட்டு இருந்தியா அன்னைக்கு? அப்புறம் அப்பா அவள்கிட்ட டெலிஃபோன்ல பேசிட்டு இருந்ததையும் கேட்ட. யாரும்மா அந்த ஸ்டிபானி என்றான் ஆண்டி குரலை சாதாரணமாக வைத்துக்கொண்டு. அப்பாவோட ஆபீஸில் வேலை செய்கிற பெண் போலிருக்கு என்றாள் தாரன்சன். தாரன்சன் சொன்னது சரிதான். நாம் நினைத்திருப்பதை விட அதிகமாகவே குழந்தைகளுக்கு தெரிந்திருக்கிறது. அவள் நல்ல பெண்ணாம்மா என்றான் ஆண்டி மறுபடியும். எனக்கு அவளை தெரியாது. பின்ன ஏன் அவளை பத்தி அப்பா கிட்ட சண்டை போட்ட? பேஜுக்கு கோபம் வந்தது. நான் சண்டை எதுவும் போடவில்லை, கம்மென்றிரு. நீ அவளை பற்றி பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை. ஏம்மா பிடிக்கலை? போனில் என்னிடம் பிரியமாகத்தானே பேசினாள். பேஜ் திடுக்கிட்டாள். பேசினாளா? எப்போது? நீ ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தியே அப்போ என்றான் ஆண்டி. அப்பாவை கூப்பிட்டாள். இல்லை என்று சொன்னேன். வந்ததும் நான் கூப்பிட்டேன்னு சொல்லுன்னாள். நான் சொல்ல மறந்துட்டேன். அப்பா கோபிச்சு பாராமா? அதற்கு ஏதும் பதில் சொல்லாமல் அவனை உள்ளே அழைத்து சென்று உடை மாற்றி படுக்க வைத்தாள். என் மேல உனக்கு கோபமா அம்மா என்றான் ஆண்டி. சீச்சி, உன் மேல எனக்கு என்ன கோபம் என்றாள் பேஜ். உண்மையிலேயே இவனுடைய அப்பாவின் தப்புக்காக இவனை எப்படி கோபிக்க முடியும்? உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லைடா கண்ணா, களைப்பா இருக்கிறது, அவ்வளவுதான் என்றாள். போமா, ஆலி ஆஸ்பத்திரிக்கு போனதுல இருந்து நீ எப்பவும் களைப்பாய்த்தான் இருக்க.
என்னடா கண்ணா செய்யட்டும்? நம் எல்லோருக்கும் கஷ்டமாய்த்தான் இருக்கிறது. அப்பா மேல உனக்கு கோபமாம்மா? சில சமயங்களில் கோபம் வருகிறது. ஏழையின் உடம்பை பற்றி எல்லோருக்கும் கவலை. ஸ்டிபானி மேல கோபமா? என்றான் ஆன்டி. எதையோ புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் முயல்வது பேஜுக்கு தெரிந்தது. ஒரு பெருமூச்சுடன், ஸ்டிபானியிடம் கோபமா? எனக்கு அவளை தெரியவே தெரியாதே என்றாள். நிஜத்தில் ஸ்டிபானியிடம் அவளுக்கு கோபம் ஏற்படவில்லை. கோபமெல்லாம் பிராடிடம்தான். அவளை ஏமாற்றியவன் அவன்தான். பொய் சொன்னவன் அவன்தான். வாழ்க்கையை நாசம் செய்தவன் அவன்தான். எல்லா தப்பும் பிராடினுடையது. அவனுடைய கள்ளக்காதலி ஸ்டிபானியினுடையது அல்ல. அம்மா, எனக்கு பிஜானி ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா. என் சிநேகிதன்களிலேயே அவன்தான் வயசில் ரொம்ப பெரியவன். 18 வயதாகிறது. எனக்கு அவன் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட். அவன் உனக்கு ஸ்பெஷல், நீ எனக்கு ஸ்பெஷல் என்று சொல்லி குழந்தையை அணைத்து கொண்டாள். ஆனால் அவளுக்கு வெகு நேரம் வரை தூக்கம் வரவில்லை. அடுத்த நாள் இரவு எதிர்பாராத விதமாக பிராட் வீட்டிற்கு வந்தான். ஒப்புக்கு 2 வார்த்தை ஆன்டியுடன் பேசிவிட்டு சாப்பிட்டான். இரவு அவன் தங்கப் போகிறான் என்று நினைத்திருந்த பேஜ் துணிமணிகளை சூட்கேஸில் அவன் எடுத்து வைத்துக் கொள்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். வெளியூர் போகப் போகிறீர்களா என்றதற்கு, ஆமாம், சிகாகோவுக்கு போக வேண்டியிருக்கிறது, பிசினஸ் என்றான் சுருக்கமாக. ஆலி இப்படி உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது வெளியூர் போகாவிட்டால் என்ன? போகத்தான் வேண்டும். சிகாகோவில் ஒரு முக்கியமான வேலை. நிஜமாகவா? அல்லது அன்றைக்கே கிளீவ்லந்துக்கு போன மாதிரியா? மறுபடி ஆரம்பிக்காதே பேஜ். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். நானும் உண்மையாகத்தான் கேட்கிறேன் என்று அவள் சொன்னதை பொருட்படுத்தாமல் அவன் புறப்பட்டு விட்டான். ஸ்டிமானியுடன் தான் அவன் வெளியூர் போகிறான் என்பது புரிந்ததால் பேஜுக்கு அது அதிர்ச்சியாக இருக்கவில்லை. ஆனால் மறுநாள் ஆஸ்பத்திரியில் ஆலிசனுக்கு அருகே உட்கார்ந்திருந்த போது அதிர்ச்சி ஏற்பட்டது. அப்போதுதான் ஆன்டியை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பவும் ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆலிசனின் படுக்கையின் அருகே உட்கார்ந்திருந்தாள் பேஜ். இதை தவிர வேறு வாழ்க்கை இல்லை, வேறு ஜோலி இல்லை என்றாகிவிட்டது. இன்று ஆலிசனின் கண் மீதிருந்த கட்டுக்களை அகற்றியிருந்தார்கள். ஒரு முறைக்கு அவள் இமைகள் அசைகிற மாதிரி தோன்றியது பேஜுக்கு. இல்லை, வெறும் பிரம்மை. சில சமயங்களில் மனம் எதற்காக ஏங்குகிறதோ அது நடைபெறுகிற மாதிரி பிரம்மை உண்டாகிறது. கைகளிலும் கால்களிலும் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்காக ஒரு டாக்டர் தினசரி வந்து ஆலிசனுக்கு மசாஜ் செய்து விடுவது வழக்கம். அவர் வருகைக்காக காத்திருந்த போது, மிஸ்ஸஸ் பிராட், உங்களுக்கு போன் வந்திருக்கிறது என்று ஒரு நர்ஸ் அழைத்தாள். யாராக இருக்கும்? பேஜ் ஆச்சரியப்பட்டாள். இந்த நேரத்தில் அவள் ஆஸ்பத்திரியில் இருப்பது ஜேனுக்கும் பிராடுக்கும் தான் தெரியும். பிராடு தான் ஒருவேளை ஆலிசனுக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்பதற்காக கூப்பிடுகிறாளோ? கூப்பிட்டவர் ஆண்டி படிக்கும் பள்ளியின் நிர்வாகி. உங்கள் பிள்ளைக்கு ஒரு அடிபட்டு என்று அவர் சொன்னதுமே காலோடு தலை கலவரம் பற்றி கொண்டது பேஜுக்கு. என் பிள்ளையா என்றாள், ஏதோ தனக்கு பிள்ளையே கிடையாதே என்பது போல. என்ன என்ன சொல்கிறீர்கள்? சாரி மிஸ்ஸஸ் பிராட், ஒன்றுமில்லை, ஒரு சின்ன விபத்து. ஆண்ட்ரூ விளையாடி கொண்டிருந்த போது உயரத்தில் இருந்து விழுந்து விழுந்து என்று பேஜ் கேட்கவில்லை, கேட்க முடியவில்லை. கழுத்து முறிந்திருக்குமோ, அவனுக்கும் தலையில் காயம் பட்டிருக்குமோ? கடவுளே, இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது. என்ன என்ன ஆயிற்று என்றாள். தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும் என்று தோன்றுகிறது. உடற்பயிற்சி ஆசிரியர் அவனை அங்கே நீங்கள் இருக்கும் ஆஸ்பத்திரிக்குத்தான் அழைத்து வருகிறார். ஒன்றும் பெரிதாக இருக்காது, கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி போனை வைத்து விட்டாள் பள்ளிக்கூட நிர்வாகி. நர்ஸிடம் சுருக்கமாக விஷயத்தை சொல்லிவிட்டு எமர்ஜென்சி அறைக்கு ஓடினாள் பேஜ். அங்கே ஆண்டி இன்னும் வந்து சேரவில்லை. தான் ஒண்டியாக இந்த நிலைமையை சமாளிக்க முடியாது என்ற பயம் பிடித்து கொண்டது. போனுக்கு ஓடினாள். அவரை தான் கூப்பிட வேண்டும். அங்கே மணி அடித்தது. சாரி, உங்களை தொந்தரவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஸ்கூலில் ஒரு விபத்து. அவள் கூப்பிட்டது தாரன்சனைத்தான். முதலில் அவனுக்கு யார் கூப்பிடுகிறார்கள் என்றே புரியவில்லை. புரிந்ததும், என்ன விஷயம் பேஜ் என்றான் கவலையுடன். ஆண்டி கீழே விழுந்து விட்டானாம். இங்கே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வருகிறார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எமர்ஜென்சி அறையில் இருந்து பேசுகிறேன். அழத் தொடங்கிவிட்டாள் அவள். விபரீதமான கற்பனைகளும் அச்சங்களும் மறுபடியும் முளைத்தன அவள் மனதில். அங்கேயே இரு, வருகிறேன் என்ற தாரன்சன் உடனே காரை எடுத்துக்கொண்டு தலை தெறிக்கும் வேகத்தில் ஆஸ்பத்திரியை அடைந்தான். அவன் அங்கே போவதற்கும் ஆசிரியர் ஒருவர்
காரில் இருந்து இறங்கி ஆண்டியை தூக்கி கொண்டு வருவதற்கும் சரியாக இருந்தது. உடற்பயிற்சி வகுப்பு நடந்து கொண்டிருந்த போது அப்படியே ஓடி வந்தார் போலும் ட்ராக் ஷூட் உடையில் கழுத்தில் தொங்கும் ஊதலுடன் வந்தார். ஆண்ட்ரூவின் முகத்தில் வலியும் பயமும் தென்பட்டன. ஆனால் முழு நினைவோடு இருந்ததால் அபாயமாய் எதுவும் நேரவில்லை என்று புரிந்தது. என்னடா பையா, இது நோயாளிகள் வருகிற இடமாயிற்றே, இங்கே எங்கே வந்தாய்? உன்னை பார்த்தால் ஜம்மென்று இருக்கிறாயே என்று வேடிக்கையாய் பேச்சு கொடுத்தவாறு ஆண்டியை உள்ளே அழைத்து கொண்டு போனான் தாரன்சன். ஆண்டியை பார்த்ததுமே பேஜுக்கு அழுகை வெடித்து கொண்டு வந்தது. ஆலிசன் விஷயத்தில் அவள் கொண்டிருந்த தைரியம் எல்லாம் இப்போது பறந்துவிட்டது. தாரன்சன் ஆண்டியை நர்ஸிடம் ஒப்படைத்து அனுப்பிவிட்டு உடல் பதற நின்றிருந்த பேஜை தன் பக்கம் மெல்ல அணைத்து தைரியம் சொன்னான். எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பின் வலி தெரியாதிருக்க மருந்து கொடுத்துவிட்டு எலும்பு முறிவை இழுத்து டெஸ்ட் பண்ணி மாவு கட்டு போட்டார்கள். நாளை ஒரு நாள் ரெஸ்ட் இருந்தால் போதும். ஆனால் கட்டை பிரிக்க 6 வார காலம் ஆகும். மோசமான எலும்பு முறிவு, சின்ன பையன் ஆகையால் சீக்கிரமே சரியாகிவிடும் என்றார் டாக்டர். வா, உங்கள் 2 பேரையும் நானே வீட்டில் கொண்டு போய் விடுகிறேன் என்று அழைத்து போனான் தாரன்சன். பேஜ் இருந்த மனநிலைமையில் அவளை நம்பி 3 சக்கர சைக்கிளில் போகக்கூட அனுமதிக்க கூடாது என்று அவனுக்கு தோன்றியது. வீட்டுக்கு போகும் வழியிலேயே ஆண்டி தூங்கிவிட்டான். அவனை படுக்க வைத்த தாரன்சன், நீயும் கொஞ்ச நேரம் தூங்கு, எது உன் படுக்கையறை என்றான். அவள் வழிகாட்ட அவன் பின்னாலேயே வந்து, ஏதாவது ட்ரிங்க் குடி என்றான். படுக்கையில் உட்கார்ந்த பேஜ் கண்களில் கண்ணீர் மல்க அவனை ஏறிட்டு நோக்கினாள். என்ன வேலை இருந்ததோ என்னவோ, அத்தனையையும் தூக்கி எறிந்துவிட்டு ஓடி வந்திருக்கிறாரே. எனக்கு ஒரே கலவரமாகிவிட்டது. உடனே உங்களைத்தான் கூப்பிடத் தோன்றியது. சாரி என்றாள். ஏன் கணவனை கூப்பிடத் தோன்றாமல் இவனை கூப்பிடத் தோன்றியது என்று அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. சாரி எல்லாம் சொல்லாதே. நீ கூப்பிட்டது பற்றி எனக்கு வருத்தம் கிடையாது. இப்படி நேர்ந்து விட்டதே என்றுதான் வருத்தம் என்றான் தாரன்சன் படுக்கைக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு. தேங்க்யூ, எவ்வளவு நல்ல சிநேகிதர் நீங்கள் என்றாள் பேஜ் குரல் தழுதழுக்க. அவன் அவளை நோக்கி குனிந்தான். எவ்வளவோ வருடங்களாக மறந்துவிட்ட உணர்ச்சிகள் அவனுள் கிளர்ந்தன. பேஜ், உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன் என்றான் ரகசியம் பேசுகிற மாதிரி. அவன் தொண்டை கிசுகிசுத்தது. அவள் தன் பெரிய நீல விழிகளை அவனை நோக்கி உயர்த்தினாள். இந்த 10 நாளாக நான் படும் துன்பம், நீங்கள் ஒருத்தர்தான் எனக்கு நண்பர். உங்கள் ஒருவரைத்தான் நான் தைரியமாக நம்பியிருக்க முடிகிறது. நீங்கள் ஒருத்தர்தான். எனக்கு எதுவும் தெரியவில்லை. எங்கே இருக்கிறேன், என்ன சொல்கிறேன், என்ன நடக்கப் போகிறது என்று எதுவுமே தெரியவில்லை. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என்ற தாரன்சன் சரையிலன் அவளை வாரி எடுத்து அணைத்து கொண்டான். அவன் உதடுகள் அவள் உதடுகளை அழுத்தின. அவளுக்கு மூச்சு நின்றது. இதயங்கள் உருகி இருவரும் ஒன்றாகி விட்டது போல உணர்ந்தாள். செல்லமாக அவனை முதுகில் அடித்து, போதும் நிறுத்துங்கள் என்றாள். அவன் நிறுத்தவில்லை. மறுபடி முத்தமிட்ட பின்னரே விலகினான். ஒரு நிமிஷத்துக்குள் திடீரென்று பாய்ந்து விட்ட அந்த இன்ப வெள்ளத்தில் அவள் மூழ்கி போனாள். இது விளையாட்டல்ல, பிராடு செய்யும் துரோகத்துக்கு பழி வாங்கும் செயலும் அல்ல என்று அவளுக்கு புரிந்தது. அதே சமயம் பயமும் ஏற்பட்டது. கணவனுக்கும் தனக்கும் உள்ள பிரச்சனையை ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதன் பிறகே தாரன்சனுடன் உள்ள உறவை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவள் யோசித்து கொண்டிருந்த போது டெலிபோன் மணி அடித்தது. எடுத்து ஹலோ என்று சிறிது தயக்கத்துடனேயே கேட்டாள். ஆஸ்பத்திரியில் இருந்து ஆலிசனை பற்றி என்ன திடீர் செய்தி வருமோ என்ற திகில் அவளை விட்டகலவில்லை. ஆனால் கூப்பிட்டது அவள் அம்மாதான், நியூயார்க்கில் இருந்து. நானும் அலெக்ஸும் ஞாயிற்றுக்கிழமை அங்கே வருகிறோம் என்றாள். அலெக்சிஸ் என்பது பேஜின் அக்கா. அவள் கணவன் டேவிட் நியூயார்க்கில் பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கிறான். நோ நோ, வேண்டாம் அம்மா என்று பதைத்தாள் பேஜ். அம்மா அக்கா இருவரையுமே அவளுக்கு பிடிக்காது. ஆலிசன் இன்னும் கோமாவிலேயே இருக்கிறாள். ஆண்டி வேறே கீழே விழுந்து கையை முறித்து கொண்டிருக்கிறான். என் குழந்தைகளை கவனிக்கவே எனக்கு நேரமில்லை. தயவு செய்து இப்போது வராதே என்றாள். இப்போதுதான் உனக்கு உதவி தேவை. அதற்காகவே வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பகல் 2 மணிக்கு அங்கே வந்து சேர்வோம். போனை ஒரு பெருமூச்சுடன் வைத்துவிட்டு, இன்னொரு கஷ்டம் என்றாள் தாரன்சனிடம். உன் அம்மாவும் சகோதரியும் வருகிறார்கள், அவ்வளவுதானே? அவ்வளவு தானேயா
என் அக்கா அவள் ஜென்மத்தில் யாருக்கும் எந்த உதவியும் செய்தது கிடையாது. என் அம்மாவும் அப்படித்தான். சின்ன வயதில் என் வாழ்க்கையை நரகமாக்கியவர்கள் 2 பேரும். அப்படி என்னதான் நேர்ந்திருக்கும் என்று தாரன்சனால் யூகிக்க முடியவில்லை. அவளை வியப்புடன் சிறிது நேரம் பார்த்துவிட்டு எழுந்தவன் புறப்படும் முன் மறுபடியும் அவளை இறுகத் தழுவி முத்தமிட்டான். ம்ஹும், இப்போது வேண்டாம் என்று அவன் காதோடு சொல்லி மெதுவாக விலகிக் கொண்டாள் பேஜ். பேஜ், நான் முட்டாள் இல்லை. உன்னை அவசரப்படுத்த மாட்டேன். நீ என்னிடம் நிரந்தரமாக வர வேண்டும். அதுவரை காத்திருப்பேன் என்று கூறிவிட்டு அவன் புறப்பட்டான். புதன்கிழமை பிராட் சிக்காகோவில் இருந்து திரும்பினான். அடுத்தடுத்த நாள் மறுபடியும் போவதும் வருவதுமாகவே இருந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.